அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசுடைய சார்பில் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர் நடவடிக்கையாக கொரோனா வைரஸுடைய தடுப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தொடர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்ப நிலையிலிருந்து தொய்வில்லாமல் அந்த பணிகளை அரசு செய்து கொண்டிருக்கிறது தங்கள் அனைவரும் அறிந்தது. இன்றைக்கு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் கேசஸ் இன்னைக்கு 1405. அதில் அதர் ஸ்டேட் துபாய், கட்டார், ஸ்ரீலங்கா, மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற பிற மாநிலங்கள் மற்றும் பிற நாடுகள், ஏன்னா ஷிப் கப்பல் ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் நம்ம ஷிப்பில் வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து அதில் ஒரு 33 பேர் பாசிட்டிவ் வந்திருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் 1116 பேர் பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 1438 பேர் இன்னைக்கு இந்த பாசிட்டிவ் அப்படின்ற அந்த நிலையில் இருக்காங்க. சாம்பிள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம அதிகபட்சமாக 15,692 சாம்பிள் இன்னைக்கு அரசு மற்றும் தனியாரெல்லாம் சேர்த்து 15,692 சாம்பிள்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுவரைக்கும் 5,60,673 சாம்பிள் இந்தியாவில் அதிகபட்சம். அதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, அதாவது அதிகமான சாம்பிள் எடுக்கிறது. அதே போல அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான், ஏர்லி டயக்னோசிஸ், உடனடியாக ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து வெரி லீஸ்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்றது தான் தமிழக அரசினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதன்படி இதுவரைக்கும் 5,60,673 சாம்பிள் நம்ம எடுத்திருக்கிறோம். அதே போல இதெல்லாம் இவ்வளவு அதிகமான சாம்பிள் எடுக்கிற அளவுக்கு தொடர்ந்து இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை அரசு மருத்துவமனைகள்லையும் தனியார் மருத்துவமனைகளையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். 74 இதுவரைக்கும் மொத்தம் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி லேப்ஸ் 74. அதுல அரசு 44, தனியார் 30. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மத்திய அரசு ஐசிஎம்ஆர் நிர்ணயித்த கட்டணம் 4,500 என்று இருந்ததை அவங்ககிட்ட நம்ம பிரைவேட் லேப்ட அவங்களோட மியூச்சுவல் கன்சர்னோட முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம பேசி அதை 3,000 ரூபாய் அப்படின்னு அந்த டெஸ்டிங் ரேட்டையும் நம்ம குறைச்சிக்கிறோம். அரசு மருத்துவமனையில் பொறுத்த வரைக்கும் எந்தவித கட்டணம் இல்லாமல் ஆஸ் பர் புரோட்டோகால் ஐசிஎம்ஆர் உடைய உரிய வழிகாட்டுதல் படி நம்ம தொடர்ந்து அந்த டெஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். டெத் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மொத்தம் 12 டெத். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது போல அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனை, கோமார்பிடிட்டி, இன்சிடென்டல் டெத் உட்பட எல்லாமே சேர்த்து நமக்கு அந்த 12 டெத் அந்த மாதிரியான நிலையில் இருக்கு. உங்க பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நான் அன்போடு சொல்லிக் கொள்வது, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஆரம்ப நிலையிலிருந்து தொடர்ந்து ஆரம்ப நிலையிலிருந்து இந்த பிரஸ் புல்லட்டின், இந்த புல்லட்டின் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்ப நிலையிலிருந்து வேறு மோர் டிரான்ஸ்பரண்ட், அரசு தொடர்ந்து வெளிப்படை தன்மையோடு இந்த பிரஸ் புல்லட்டினை நம்ம பத்திரிகையாளர்களையும் சந்தித்தோம். அதுக்கப்புறம் பிரஸ் புல்லட்டினை நம்ம வெளியிடுறோம். இந்த பிரஸ் புல்லட்டின் இட்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன். இன்னும் சொல்ல போனா இந்த பிரஸ் புல்லட்டின் இந்திய அளவில் தமிழ்நாடு அரசு அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஐசிஎம்ஆர் யூனியன் மினிஸ்ட்ரி லெவல்ல நம்முடைய இந்த பிரஸ் புல்லட்டினை ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எல்லா டேட்டாவையும் பப்ளிக் டொமைன்ல அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றத ரியலி தேர் ஆல் அப்ரிஷியேட்டிங். ஸோ அதனால எல்லா விதமான புள்ளி விவரங்களையும் நாங்கள் பப்ளிக் டொமைன்ல எல்லா நேரத்திலையும் நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால ஒரு சில நேரங்களில் சில பேர் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை அரசியல் தலைவராக இருக்கட்டும், இல்லை விவாத மேடையில சில பேர் பேசுகின்ற பொழுது இந்த அரசு சில தகவல்களை மறைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும், இப்போ உதாரணமா டெத் சம்பந்தமா, அதாவது இப்ப இறப்பை நம்ம குறைச்சு சொல்றோம், அதே போல டெஸ்டிங் எண்ணிக்கை நம்ம குறை, அது மாதிரி அந்த மாதிரியான எந்த விதமான அண்டர் பிளேயிங் கிடையாது. ஸோ எல்லா டெஸ்டையுமே நமக்கு ஒரு யூனிக் ஐடி நம்பர் இருக்கு. ஸ்டேட் லெவல்ல யூனிக் ஐடி நம்பர் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசுடைய ஐசிஎம்ஆர் போர்ட்டலையும் நம்ம அப்லோட் பண்றோம். ஒவ்வொரு டெஸ்டையும் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ அப்படி அப்லோட் பண்றப்ப எந்த ஒரு டெஸ்டையுமே நம்ம பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் அப்படின்றத நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நம்ம ஓப்பனா அதை நம்ம பப்ளிக் டொமைன்ல வெளியிடுறோம். அதுக்கு தான் அதுதான் மத்திய அரசு நம்மளை பாராட்டுறாங்க. எவ்வளவு நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் அதான் தொடர்ந்து சொல்றோம். நீங்க அதிகமான டெஸ்ட் பண்றப்ப அதிகமான நம்பர், அதிகமான டெஸ்டிங் லேப், அதிகமான டெஸ்டிங் லேப் இருக்கிறப்ப அதிகமான டெஸ்ட் எடுக்கிறோம். தனியார்லையும் எடுக்கிறோம், அரசுலையும் எடுக்கிறோம். இன்னும் தனியார்ல விலையை குறைச்சிருக்கிறோம். எல்லாரும் அதிகமா டெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் எண்ணிக்கை கூடுது. எண்ணிக்கை கூடுறப்ப அவங்களை ஏர்லி அவங்களை ஐடென்டிஃபை பண்றோம், அவங்களை நம்ம அட்மிஷன் போடுறோம், ட்ரீட் பண்றோம், மார்டாலிட்டி ரேட்டை குறைச்சிக்கிறோம்.
ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி we are going in a right pathway. அதனால அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் தெளிவா சொல்லிக்கிறாங்க, எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகிறது. அதனால இது சில நேரத்தில் ஒரு பத்திரிகையிலோட ஒரு செய்தியாக இருக்கட்டும், இல்ல ஊடக செய்தியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு இதை வந்து அரசு வந்து இவ்வளவு டெத் இருக்கு, அது நிச்சயமாக கிடையாது. எந்த கருத்தாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஆதாரத்தை வைத்து சொல்வீர்கள்? டேட்டா படி ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும், புள்ளி விவரத்தோடு சொல்ல வேண்டும். ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்தை நிச்சயமாக இந்த ஒரு பேரிடர் காலத்தில், ஒரு அவசர காலத்தில், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலைப்பாட்டில் வந்து ஒரு கருத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்து எப்படி இருக்கும் என்றால், இந்த அவசர கால நிலையில் 24/7 அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு, முதலமைச்சர் தலைமையிலான அரசு, அதையும் தாண்டி களத்தில் நின்று இரவு பகலாக பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், அவர்களை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தவர்களை மேலும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வகையில, அவர்களுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலான சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் தெரிவித்தால் நன்றாக இருக்கும். என்று சொன்னா இரவு நைட் அண்ட் ஒர்க் பண்றேன். இப்ப டெஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் நைட்டு 12 மணி 2 மணி 3 மணிக்கு நிம்மதியா நீங்க எல்லாரும் தூங்குறப்ப அந்த பயோசேஃப்டி அறைக்குள்ளார, அதாவது வைரஸ் தாக்கக்கூடிய எல்லா விதமான ரிஸ்க் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ள பிபிஇ போட்டு இரவு முழுக்க அந்த பயோசேஃப்டி ரூம்குள்ள உட்காந்து எங்க லேப் டெக்னீஷியன் வந்து அந்த ட்ரையல் ரன்னை 6 மணி நேரம் அந்த ட்ரையல் ரன்னை ஒன் பை ஒன்னா பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்து அப்லோட் பண்ணி தான் காலையில அந்த பதட்டத்தோடு இருக்கிறவருக்கு நம்ம வந்து அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை சொல்றோம். ஸோ அப்படி சொல்றப்ப அதுல நம்ம வந்து நீங்க மறைக்கிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகின்ற பொழுது நிச்சயமாக அது வந்து அவர் என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, சார் நாங்க வந்து 7 நாள் டியூட்டி பார்க்குறோம், 7 நாள் குவாரண்டைன். அந்த 7 நாள் குவாரண்டைன் கூட நாங்கள் ஃபேமிலியோட வீட்டுக்கு போகிறது கிடையாது. நாங்கள் மருத்துவமனையினுடைய சார்பில் அங்கே அருகிலே இருக்கக்கூடிய அந்த குவாரண்டைன் சென்டரில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய குழந்தை குட்டிகளை கூட பார்ப்பது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு விவாதத்தில் பேசுகிறப்ப ஒருத்தர் இன்னொரு நிலைப்பாடு, இன்னொருத்தர் இன்னொரு நிலைப்பாடு என்று எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து அதில் வந்து நம்ம மறைக்கிறோம் என்ற கருத்து வருகின்ற பொழுது அது வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்ன இப்படிலாம் செய்திகள் வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அதனால இன்றைக்கு வந்து நம்முடைய இந்த பிரஸ் புல்லட்டின் பொறுத்த வரைக்கும் ICMR, நம்முடைய யூனியன் மினிஸ்ட்ரி, அவங்க எல்லாருமே இன்றைக்கு பாராட்டக்கூடிய அளவில் தான் இந்த நிலைப்பாட்டு இருக்கிறது. அதாவது இது உலகளாவிய புது வைரஸ், இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய வைரஸ். ஸோ இந்த புது வைரஸ் பத்தி நமக்கு என்ன விஷயங்கள் தெரியும்? நம்பர் 1, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரியும். ஸோ டெஸ்ட் எடுக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம், பாசிட்டிவா நெகட்டிவா கண்டுபிடிச்சு. இன்னொரு விஷயம், இதை எப்படி கண்டைன்மெண்ட் பண்றது அப்படின்ற விஷயம் தெரியும். மூன்றாவது விஷயம், there is no drug of choice, there is no vaccine. அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப மருந்தே இல்லாம, வேக்சினே இல்லாம இருக்கக்கூடிய அந்த சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், காம்ப்ரஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை வச்சு இன்னைக்கு அவங்களை வந்து உயிர் காக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை அரசு போராடி கொண்டிருக்கிறது. அப்படி போராடி உலக அளவுல 16% 15% வந்து டெத் ரேட் இருக்கிறப்ப 0.8%, 0.7% அப்படின்ற டெத் ரேட்டை நம்ம குறைச்சிருக்குன்றது இட்ஸ் ஹைலி அப்ரிஷியேட்டபிள் அண்ட் ஹைலி லாடபிள். ஸோ அதனால இந்த கருத்துக்களை வந்து, இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர பண்ணமா, நீங்க சொல்லக்கூடிய அதாவது we welcome valuable suggestion. ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, நிச்சயமா அரசு வரவேற்கிறது. ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்லுங்கள், அரசு ஏற்க தயாராக இருக்கிறது, அதை செயல்படுத்த தயாராக இருக்கிறது. இது வந்து ஒரு பப்ளிக் மூமெண்டா மாறணும். இந்த நேரத்தில் வந்து உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸ் எதிர்த்து இன்றைக்கு நான் ஒரு கருத்து, நீங்க ஒரு கருத்து, நீங்க அப்படி அல்ல, எல்லாருமாக சேர்ந்து மக்கள் நலனுக்காக, பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக, பொதுமக்களுடைய நலனுக்காக இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது, எப்படி இதுல ஓவர் கம் பண்றது, எப்படி இதுல உயிர் காக்கிறது, மருந்து இல்லாத சூழலில், வேக்சின் இல்லாத சூழலில் இந்த நம்ம ஃபெசிலிட்டி எப்படி அதிகப்படுத்தி இன்னைக்கு வந்து அவங்களை நம்ம வந்து உயிர் காக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை தான் நாம் சொல்ல வேண்டும். களத்தில் நின்று பணியாற்றக்கூடியவர்களை டிமாரலைஸ் பண்ணக்கூடாது. அதான் என்னுடைய பாயிண்ட். ஸோ ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்கிறப்ப, ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்தை நீங்க அவசரப்பட்டு ஒரு டிபேட்ல, விவாதத்தில் சொல்றப்ப அதை கேட்கிறப்ப அது வந்து அந்த ஃபீல்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறவங்க அது டிமாரலைஸ் பண்ணிடு. ஸோ அது வந்து சார் நாங்கள் இரவெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றப்ப நான் நைட்டு ஃபுல்லா டெஸ்ட் போட்டு போய் நான் பார்க்குறப்ப டக்குன்னு வந்து மறைக்கிறோம் அப்படின்னு சொல்ற கருத்து வந்து அது அவங்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் பிரிக்கிங், ரியலி இட்ஸ் பிரிக்கிங். அது வந்து ஒரு வலியையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. ஸோ அது போன்ற கருத்துக்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான என்கரேஜ் பண்ணக்கூடிய கருத்துக்களை நிச்சயமா தெரிவிக்கணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம எல்லாமே நிறைய வந்து ஆராய்ச்சிகள், இப்போ உலக அளவில் இந்த நோயை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றது, ஏன்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நோய், இது பரவல், இது கண்டீஜியஸ் டிசீஸ். ஸோ நோய் தொற்று ஏற்பட்ட உடனே அவங்க வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்றத வந்து பல்வேறு ஆராய்ச்சிகள் உலகில் நடக்குது. உலக அளவில் நடக்கிற ஆராய்ச்சி எல்லாத்துமே இந்தியாவில் தமிழகம் அதில் முதலிடம் வகிக்கிறது.
இப்போ சொல்லப்போனால் ஏற்கனவே சொல்லப்பட்ட பிளாஸ்மா தெரப்பி இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சாலிட் ஆர்டரி ட்ரையல் நம்ம ரெம்டெசிவிர்ன்ற அந்த புதிய மருந்தின் மூலமாக அந்த சாலிட் ஆர்டரி ட்ரையல் வந்து அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையும் ஓமாந்திர அரசு மருத்துவக் கல்லூரியில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மூணாவதாக நாங்கள் ஐசிஎம்ஆர் எங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிற அந்த பிசிஜி வேக்சினோட ரிசர்ச், பிசிஜி வேக்சின் கொடுத்து அதன் மூலமாக வல்னரபிள் குரூப்பை நம்ம சேவ் பண்ணலான்ற ஒரு அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டி, அந்த ஆராய்ச்சியும் இன்னைக்கு அப்ரூவல் வந்திருக்கு. ஓரிரு நாட்கள் அந்த ஆராய்ச்சி நாங்கள் தொடங்குறோம். ஸோ இப்படி ஆராய்ச்சிகளுக்கு உடனடியாக தமிழக அரசுக்கு அவங்க முன்னுரிமை கொடுப்பதற்கு காரணம் நம்ம வந்து ஒரு சரியான பாதையில் போகிறோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மத்திய குழு வந்தாங்க. மத்திய குழு வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. பிற மாநிலங்களுக்கு வந்து நம்ம புரோட்டோகாலை நம்ம ஷேர் பண்ணுறோம், எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த புரோட்டோகால்ஸ் வந்து நம்ம பிற மாநிலங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து 4 மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இப்போ ஏஎஸ் ஐநாவரத்தோடு சேர்ந்து 5வது மருத்துவமனை, இன்னும் சொல்ல போனால் இன்னொரு 5 சென்டர் சிசி என்று சொல்லக்கூடிய CCC சென்டர் வச்சு மொத்தம் 10 சென்டர்லையும் நாங்கள் நோடல் ஆஃபீஸர் போட்டு எங்கேயுமே வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாத அளவிற்கு அவங்கள சரியாக அளவுக்கு கரெக்டாக வந்து அவங்க அட்மிஷன் போடக்கூடிய அளவுக்கு எவ்வளோ பேர் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து சிசி என்று CCC என்று சொல்லக்கூடிய அந்த கேர் சென்டரில் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஹெல்த் சென்டரில் இருக்காங்க. அங்கே எங்கள் டீம் 24/7 மானிட்டரிங் இருக்கு. வித் கன்சர்ன் மருத்துவருடைய ஆலோசனை பெற்று ஹெல்த்தி ஏசிம்டமேட்டிக் நிபந்தனை இருக்கிறது. அவங்க வீட்டில் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹோம் குவாரண்டைன். அதுவும் சென்னையில் மட்டும்தான். அப்படி வந்து ஒரு முறையான அந்த ஒரு வழிமுறைகளை இன்றைக்கு அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்போ வந்து ஒரு புதிய ஒரு முறை பிரைவேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் சில பேர் நாங்கள் பார்க்குறோம் தொலைக்காட்சியில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் வந்து டக்குன்னு ஒரு மருத்துவமனைக்கு போனாங்க, அங்கே பெட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாங்கள் இன்னொரு மருத்துவமனைக்கு போகிறோம், அங்கே பெட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு மருத்துவமனைக்கு நிச்சயமாக ஓரிரு நாளில் வந்து சென்னையில் மட்டும் 30 தனியார் மருத்துவமனைகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். முதலமைச்சர் சொல்லிக்கிறாங்க 30 மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து 30 மருத்துவமனைகளுக்கும் வந்து ஒரு போர்ட்டல் ப்ரிப்பேர் பண்ணி அந்த போர்ட்டலில் வந்து அவங்களுடைய டோட்டல் எவ்வளோ அவங்களுக்கு வந்து பெட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதில் எவ்வளோ வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த பெட் ஃபெசிலிட்டியில் வந்து எவ்வளோ இப்போ பேஷண்ட் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, இப்போ வந்தால் உடனே அட்மிஷன் போட்டுக்கலாம்ன்றது ஆன்லைன் மூலமாகவே அவங்க வந்து பப்ளிக் பார்க்கக்கூடிய அந்த ஒரு போர்ட்டலை ஓரிரு நாளில் வந்து நாங்கள் தயார் பண்ணி அதை வந்து நாங்கள் பப்ளிக் டொமைன் கொடுக்க போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் எனி பப்ளிக் டு கோ டு எனி ஹாஸ்பிட்டல். நீங்கள் போய் யாருக்குமே அந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் ஒரு ஓவர் ஃபோனில் அங்கே அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டுக்கலாம். அதற்கான கட்டணத்தையும் இன்றைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க வழிகாட்டுகிறாங்க. அந்த கட்டணத்தையும் இன்றைக்குள்ள நாங்கள் வந்து அதை வெளியிட இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் 1,58,00,000 காப்பீடு அட்டைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 77% ஆஃப் பாப்புலேஷனுக்கு வந்து மருத்துவ காப்பீடு அட்டை இருக்கிறது. அந்த காப்பீடு அட்டையின் மூலமாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிவகைகளை செய்துள்ளார் என்பதையும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனையில் என்டையரா ஃப்ரீ. 77% மக்கள் வந்து கார்டு ஹோல்டரா இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறலாம். தனியார் மருத்துவமனையில் எல்லாத்தையுமே பேசிக்கிறோம். அவங்களும் தங்களுடைய முழு பங்களிப்பை செலுத்துகிறோம் என்று நாங்கள் வந்து இந்த நேரத்தில் ஒரு சேவையோடு செய்கிறோம் என்று எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறாங்க. 3-4 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதையும் தாண்டி ஹையர் இன்கம் குரூப் அது மாதிரியான மற்ற ஒரு இதர இந்த மருத்துவ காப்பீடு அட்டையின் கீழ் வராத பிற அந்த ஒரு அந்த 23% வந்து நம்ம வந்து ரேட்டை வந்து ஹையஸ்ட் சீலிங் ரேட்டை இன்றைக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். அதுவும் நிச்சயமா அதுக்கு எல்லாரும் மருத்துவமனைகளும் அந்த சேவை உணர்வோடு அந்த நல்ல ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து ஒரு உலக அளவிலான பேண்டமிக்கை ஒரு பப்ளிக் மூமெண்ட் எல்லோரும் எல்லாரும் உணர்வால் ஒன்றுபட்டு இதை நாம் எதிர்கொண்டு இதில் நம்முடைய சமூகத்தை காத்து இந்த மார்டாலிட்டி ரேட்டை நம்ம இன்னும் குறைத்து ஒரு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற அரசுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்துவது போல அந்த சோசியல் டிஸ்டன்சிங் ஏற்கனவே திருப்பி நான் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஹேண்ட் வாஷ், அதாவது ஹேண்ட் ஹைஜீன், அதே போல வந்து ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன் என்ற அந்த சர்ஃபேஸ் ஹைஜீன், 3 ஹைஜீன், ஹேண்ட் ஹைஜீன், சர்ஃபேஸ் ஹைஜீன், ரெஸ்பிரேட்டரி ஹைஜீன், அது 3ஐயும் நம்ம வந்து தொடர்ந்து பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்களுடைய பங்களிப்போடு பீப்புள் பார்ட்டிசிபேஷன், பப்ளிக் கோஆபரேஷன் இவை இருக்கின்ற பொழுதுதான் அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வல்னரபிள் குரூப் என்ன செய்யணும், அதாவது ஜீரியாட்டிக் வயதில் முதிர்ந்தவர்கள் என்ன செய்யணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, டயபெட்டிக் என்ன செய்யணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, அதே போல கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது என்ன, டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன, எல்லாத்தையும் பிரஸ் புல்லட்டின்ல நம்ம எல்லாம் ஓப்பனாக கொடுக்குறோம். அதையெல்லாம் பொதுமக்கள் பார்த்து அந்த வழிமுறைகளை பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.